மனம் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கும். நாம் எண்ணுவது அனைத்தையும் சொல்லாக மாற்றி நம்மோடு விவாதம் செய்து கொண்டே இருக்கும். நம் இறைவனும் அதுவே, பல சமயங்களில் கொடும் அரக்கனும் அதுவே. மனம் சொல்வதை கேள் என்று சொல்வர். கேட்டுக்கொள், ஆனால் 4 புறமும் சிந்தித்து செயல்படுத்து. சில சமயங்களில் எப்பொழுதும் மனம் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் நல்லதையும் சொல்லும், தீயவற்றையும் சொல்லும். சில நேரங்களில் உன்னை சுற்றியுள்ள அன்பு நெஞ்சங்கள் காயமடைய நேரும். பல நேரங்களில் உன் வாழ்க்கையே புரட்டி போடலாம். கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தும் சிதையலாம். அவ்வாறான நேரங்களில் உன் மனதை அதட்டி அதன் ஓட்டத்தை கட்டுப்படுத்து. அதை கூர்ந்து கவனிக்காமல் வேறு திசையில் கவனம் செலுத்து. ஓடிக்கொண்டிருக்கும் மனதிற்கு கடிவாளம் போட கற்றுக்கொண்டால் பிரபஞ்சமே உன்னுடையது. மனம் தெளிவடைவதே ஞானம்.